ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஆதரி சார், அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. என்னென்னா இன்றைக்கி ஒரு கேஸ் வரப்போகுது. எஃப்ஜே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். காரணம், ஆதரி வந்துட்டு ஆமாம் லவ் பண்ணாங்க, எஃப்ஜேவும் பண்ணார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கழட்டி விட்டாப்புல. அவங்க அந்த வாரம் வெளியே போனாங்க. வெளியே போயிட்டு அவங்க பட்ட அசிங்கம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்ப வருத்தப்படாங்க. நீங்கள் தானே பின்னாடி சுற்றுறீங்க, அவர் தான் கிளியராக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை சொல்லி அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்கினாங்க. இப்போ திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேஸ் வந்திருக்கு, அதை கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் இப்போ வந்து கூப்பிட்றாரு. அது எப்படி கூப்பிட்டாருன்னா, ஆக்சுவலாக ஒரு குப்பை கீழே இருக்கும். இது நான் போட்ட குப்பை இல்லை, யாரோ போட்ட குப்பை, நான் எடுத்து போகிறேன் அப்படின்போது பிக் பாஸ் கூப்பிடுவார். யாரோ போட்ட குப்பையை எடுத்த நீங்கள் போட்ட கேஸே கொடுக்குறேன் வாங்க. அவங்க உள்ளே போகிறாங்க. போனோடனே என்ன உங்களோட கேஸை சொல்லுங்கும்போது கேஸ் அப்படி படிக்கிறாங்க. இந்த மாதிரி எஃப்ஜே வந்து என்னோடய இமேஜை வந்து கெடுத்துட்டாப்புல, என்னை யூஸ் பண்ணி கேமுக்காக யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ண மாதிரி இப்போ இன்னொரு பொண்ணையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதே ஸ்ட்ராட்டஜி வச்சு என்னென்னா அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த லவ் கண்டென்ட் பண்ணுற விஷயத்தால் என் கேமை நான் இழந்துட்டேன்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஆனால் நான் என் கேமை தான் விளாண்டேன், அதை நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேம் விளாட்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு இதில் வலையில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்களோட கேம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் எஃப்ஜே. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் அவர் தான், பட் நான் வந்துட்டு அந்த இதுலேருந்து உடையில, நான் வந்து என்னோடய கேம் விளாண்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஜேவால் அவங்களோட கேம் பயங்கரமாக வந்து குறைஞ்சது. அதனால தான் அவங்க வெளியே போயிருந்தாங்க, இல்லைன்னா அவங்க வெளியே போயிருக்கவே மாட்டாங்க. இந்த கேஸ் எப்படி போக தெரியல. இப்போ பிக் பாஸ் வந்து இந்த தீர்ப்பு என்ன வேணும் உங்களுக்குன்னு போது, என் இமேஜ் வந்து ஸ்பாயிலாக இருக்குது, வெளியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த இமேஜ் உடையணும், அதுக்காக தான் இது அப்படின்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி கேட்குறேன், உங்களுக்கு என்ன தீர்ப்பு எதிர்பார்க்குறீங்க? அதுதான் என் இமேஜ் வந்து களங்கம் இல்லாமல் இருக்கணும். இதுக்கு காரணம் வந்துட்டு அதாவது அவர் என்ன சொல்லி வச்சுருக்கார், போர்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னா, அவங்க லவ் இது மாதிரி பண்ணாங்க, நான் ஒரு சின்ன கம்ஃபர்ட் தான் கொடுத்தேன், அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கேம் போச்சு, அதுக்கு அவங்க வெளிப்பட நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு அவரும் காரணம், நான் வந்து என் கேமை கரெக்டாக தான் விளாண்டேன், ஆனால் அவர் அதுக்கு காரணம் அந்த இமேஜ் வரணும் அப்படின்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அப்படியே துக்க தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அழுகுறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன திடீர்னு பின்வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கேஸு பிக் பாஸ், அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னும் போது இது சென்சிட்டிவ்னு தெரியும், வெளியில் உங்களுக்கு பேட் நேம் வந்துருச்சுன்ற விஷயங்களும் தெரியும், அதனால தான் இந்த கேஸ் இப்போ எடுத்துருக்குன்றார். ஸோ அவருக்குமே தெரியுது இது எஃப்ஜே வந்து பண்ண விஷயங்கள் அட்டுழியங்கள், அதனால தான் இந்த கேஸை எடுத்து வைக்கிறாரு, கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன பின்வாங்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன் கேட்கணும், கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் திடீர்னு பின்வாங்குறீங்கன்னு. இல்லை, இது வெளியில் எனக்கு ரொம்ப பேர் டேமேஜ் ஆகிடுச்சதுனால அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்லும்போது தெரியும், எனக்கும் தெரியும், அவரும் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் இருப்பார், எனக்கு எல்லாம் புரியுது, அதனால தான் இந்த கேஸை எடுத்திருக்கேன். சூப்பரில், இல்லைன்னா 1008 கேஸ் இருக்கேன் உள்ள, அதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்துருப்பாரு, அதனால தான் நான் எடுத்திருக்கேன், கவலைப்படாமல் போங்கன்ற மாதிரி சொல்லி போயிட்டு நீங்கள் எஃப்ஜே கிட்ட இப்போதைக்கு பேசாதீங்க, உங்கள் லாயர் யாருன்னு நிரூபிச்சுட்டு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஆதரிக்கு ஒரு லாயராக வந்துட்டு அரோரா வராங்க. எஃப்ஜேவோட லாயராக விக்ரம் வராரு. இந்த விக்ரமெல்லாம் என்ன தான் சொல்கிறது தெரியல, எல்லா விஷயம் தெரிஞ்சு விக்ரம் ஆஜர் ஆகிறார் பாருங்க, என்னத்தான் சொல்ல பாவம், என்ன தீர்ப்பு வரப்போ தெரியல. இன்னும் வந்துட்டு லைவில் வந்துட்டு இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் எல்லோரும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இது முழுக்க காரணம் எஃப்ஜே வந்துட்டு காரணகர்த்தாக இருந்து டப்புன்னு வந்துட்டு அது அந்த பொண்ணு தான் பண்ணிச்சுன்னு விட்டார் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெரிய தவறு. அதே விஷயங்களை வியானா கண்டினியூ பண்ணிவிட்டு கடைசியில் அதையும் அந்த பொண்ணு விட்டார். ஆனால் சரி சொல்கிறதுக்கு இல்லை, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க, என்ன தீர்ப்பு வந்தால் கரெக்டாக இருக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.